Hello viewers, welcome to Priya's Fashion Designs. இந்த வீடியோவில் அழகான பாட்டில் க்ரீன் ப்ளவுஸ் மெட்டீரியலில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு ஒரு டிசைன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் zari thread செயின்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கோல்டு சீட் பீட்ஸ் லைன்ஸ் போட போகிறேன். ஸோ அதை நல்லா நெருக்கமாக போட்டுக்கோங்க. நெருக்கமாக போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டிசைன் நல்லா எடுப்பாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக டிசைன்லாம் முடித்ததுக்கப்புறம் நார்மல் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இதை நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்படியே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லைன் ஆரம்பிங்க. அடுத்து ஒரு சீட் பீட் லைன் கொடுத்துட்டு திருப்பி 2 லைன் zari thread கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு ஃபுல்லாக இந்த பெட்டல் ஷேப்பில் உள்ள டிசைன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து அந்த எண்டிங் நல்லா ஷார்ப் எட்ஜஸாக முடிக்கணும். அப்படின்னா தான் அந்த டிசைன் ரொம்ப அழகாக எடுப்பாக வரும். ஸோ அந்த எட்ஜஸ் நல்லா பண்ணுறது தான் அதில் உள்ள உங்களுக்கு சேலஞ்சு. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணி கரெக்டாக அது முடிங்க. அப்படின்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டிசைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் லோட் பண்ணி நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறேன். ஸோ லோடிங்க்கு வந்து நான் கோல்டு zari நம்ம அந்த ரோப் லேஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் லோடிங் போட போகிறேன். ஸோ நார்மலாக ஒயிட் த்ரெட்னால் கொஞ்சம் விசிபிளாக இருந்தால் நல்லா இருக்காதுன்றனால கோல்டன் கலர்லேயே நான் அடியில் கொடுக்க போகிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு காய விட்டதுக்கப்புறமாட்டி நம்ம அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரெட் கட் பண்ணி அதில் உள்ள பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இது காஞ்சிருச்சு. ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து zari த்ரெட்னால திக்கான த்ரெட் இப்போயே கிடைக்கிது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்குன்னு. ஸோ அதில் நான் டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறேன். 2 டைம்ஸ் நான் அதில் ட்விஸ்ட் பண்ணி நீடில் இது பண்ணி ஸ்டிச் போடுறேன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த எண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே போலயே கோல்டு முடிச்சுட்டு மெரூன் கோல்டு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சாரீ வந்து மெரூன் கலருங்கிறனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மெரூன் த்ரெட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஆங்கர் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நீங்கள் போடும்போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. அந்த எண்டில் வந்து அந்த நம்ம நாட் போடுற இடம் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஹோல்ட் பண்ணிவிட்டு கடைசியாக விட்டோம்னா தான் அது சிக்கு விழாமல் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட்டு நான் டபுள் த்ரெட்டில் மெரூன் கலர் த்ரெட் வச்சு அவுட்லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து மெரூன் கலருங்கிறனால இந்த எண்டிங் வந்து மெரூனில் ஃபினிஷ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ மெரூன் கொடுத்துட்டு திருப்பி ஒரு zari thread லைன் கொடுக்குறேன். அதையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு மெரூன் த்ரெட் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த எண்டில் வந்து நீங்கள் செயின் போடுறது அந்த ஷார்ப் எட்ஜஸாக ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ அந்த லாஸ்ட்டு மெரூன் த்ரெட் போடுறேன். எல்லாமே டபுள் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் மெரூன் கலருக்கு ஃபுல்லாகவே. ஸோ அப்படின்னா தான் கொஞ்சம் திக்காக எடுப்பாக தெரியும். ஸோ இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதை தான் கம்ப்ளீட் பண்ண டிசைனுக்கு ஒரு அவுட்லுக். ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Subscribe to my channel for more videos.